பங்களாதேஷில் டாக்காவுக்கு பிறகு ஒரு பெரிய இரண்டாவது பெரிய நகரம்னு பார்த்தீங்கன்னா சோட்டாகர். இந்த பங்களாதேஷில் எப்பொழுது இஸ்லாமிக் ரேடிக்கல்ஸோடைய போராட்டம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக மைனாரிட்டிஸை புரிய வச்சு தான். அங்கே மைனாரிட்டிஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹிந்து பீப்புள் தான். அந்த ஹிந்துத்துவ ஆர்கனைசேஷன் தான் இன்டர்நேஷ்னல் கிருஷ்ணா சொசைட்டி ஃபார் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு 1970ஆம் ஆண்டு அங்கே துவங்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் அந்த நாட்டு மக்களுக்குலாம் செய்யப்பட்டு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் பாதிப்படைஞ்சவங்க, பூகம்பத்தினால பாதிப்படைஞ்சவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க கல்வி கொடுக்கறது, இது போலலாம். இதனுடைய தலைவர் தான் கிருஷ்ண பிரபுதாஸ். இவர் 2024ஆம் ஆண்டு ஷேக் ஹசீனா ஆட்சி வந்துட்டு கவிழ்க்கப்படுது. கவிழ்க்கப்பட்டோன்னு பார்த்தீங்கன்னா இவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. இவருடைய அக்கௌண்ட்ஸை ஒரு 17 அக்கௌண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. காரணம் மணி லாண்டரிங் கேஸுன்ட்டு. இதனால் டாக்காவும் மற்றும் சோட்டாகர் அந்த இடத்துல 2 மாகாணத்துலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் போராட்டம் நடக்குது. இந்த இஸ்கான் அமைப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.